மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள மாணவர் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் யுஜிசி சார்பில் கொண்டு வந்த கல்வித்துறை சாராதவர்களை துணைவேந்தராக பார்க்க முயற்சியை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தனி சட்டம் இயற்ற வேண்டியும் புதுச்சேரியில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஒழுக்கநெறி வகுப்புகளை கொண்டு வந்து மாணவர்களுக்குள் ஏற்படும் பிரச்சினைகளை தடுக்க வலியுறுத்தியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஏஐஎஸ்எஃப் புதுச்சேரி மாநில குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏஐஎஸ்எஃப் மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினார். கவி நிலவு, மாநில துணை செயலாளர் வேணி, மாநில துணைத் தலைவர் பூஜா, புதுச்சேரி பல்கலை தலைவர் முகிலன், மாநில துணை செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சலும், மாநில செயலாளர் ரா அந்தோணி, நிர்வாகக்குழு உறுப்பினர் எழிலன், மாநில செயலாளர் ஆயர்கள் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். முரளி, மாநில செயலாளர் ஆகாஷ், ஏஐஒய்எஃப் மாநில பொருளாளர் பத்மநாபன், ஏஐஎஃப்எஃப் ஒருங்கனாப்பூர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஆகியோர்கள் நோக்க உரையாற்றினர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. முடிவுரையாக எஸ். பிரவீன், ஏஐஎஸ்எஃப் துணைத் தலைவர் பேசி போராட்டத்தை முடித்து வைத்தார்.